வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்பிஜி பிஸ்னஸ் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெட்டா 5 ப்ரோ இதில் எப்படி ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி வித்ட்ரால் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மெட்டா 5 ப்ரோ அப்படிங்கிற பிளான் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ஒரு அற்புதமான வாய்ப்பு. $1 நீங்கள் ஜாயின் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா இதில் $1 தான். $1 ஜாயின் பண்ணி நீங்கள் மில்லியனர்ஸில் ஏர்ன் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஜாயின் பேக்கேஜ் $1. அப்கிரேட் பார்த்திங்கனாக்கா அதிகபட்சமே உங்களுக்கு 6 பேக்கேஜ் தான். 6 பேக்கேஜ் டோட்டல் காஸ்ட்டே பார்த்திங்கனாக்கா $186 தான். அதாவது ஹையஸ்ட் பேக்கேஜ் $100 தான். ஒரு அற்புதமான வாய்ப்பு. டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம். இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் நீங்கள் எப்படி ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி வித்ட்ரால் பண்ணுறது இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாவே நீங்களாகவே ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். இது முழுக்க டீசென்ட்ரலைஸ்டு அப்படிங்கிறதுனால யார் நீங்கள் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ நீங்கள் தான் ஓனர். உங்களுக்கு கீழே நீங்களே டீமை டெவலப் பண்ணி நீங்களே பெரிய லெவலில் ஏர்ன் பண்ண முடியும். அதேமாரி உங்கள் டீமில் வர எல்லாரையும் ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இது யாரோட கண்ட்ரோல்லையும் இல்லாதனால நீங்களாகவே ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதை பற்றி மேலும் உங்களுக்கு விவரம் வேணுன்னா என்னுடைய நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ இந்த பிளான் வீடியோவும் பார்த்திங்கனாக்கா நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் அதுலேயும் போய் பிளான் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஐடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி வித்ட்ரால் பண்ணுறது, 2 ஆப்ஷன் மட்டும் இதை பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டீசென்ட்ரலைஸ் வேலெட், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ டீசென்ட்ரலைஸ் வேலெட்னாக்கா ட்ரெஸ் வேலெட்டு, மெட்டாமாஸ்க்கு, சேஃப்வால், அதுமாரி டோக்கன் பாக்கெட்டு, இதுமாரி நீங்கள் எந்த வேலெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸ் வேலெட்டு உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கும். இந்த டீசென்ட்ரலைஸில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 12 வேர்ட்ஸ் பாஸ்வேர்டு எல்லோரையும் மறந்துடாமல் ஒரு டைரியிலையோ எழுதி முக்கியமான இடத்துல பத்திரமா வச்சிங்க. ஏன்னா அதுதான் ஃபியூச்சரு. உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கேயுமே ரெக்கவரி பாஸ்வேர்டெலாம் வாங்க முடியாது. அதனால் அதை சேஃப்டியாக வச்சிங்க. இதில் வர்ற அதாவது டீசென்ட்ரலைஸ் வேலெட் யூஸ் பண்ணுற யாராக இருந்தாலும் எந்த பிஸ்னஸில் பண்ணாலும் அந்த 12 வேர்ட்ஸ் பாஸ்வேர்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கரெக்டாக எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம டீசென்ட்ரலைஸ் வேலெட்டில் நீங்கள் எந்த வேலெட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது சேஃப்வால். சேஃப்வாலுங்கிறது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு சூப்பராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வேலெட்டு. அதனால் சேஃப்வால் யூஸ் பண்ண போகிறேன். சேஃப்வால் வேலெட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க. சேஃப்வால் வேலெட் பார்த்திங்கனாக்கா இதில் ஐக்கான் தான் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணோம்னா சேஃப்வால் வேலெட் ஓப்பன் ஆகும். இந்த வேலெட்டு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கனாக்கா இப்போ நமக்கு இதுக்கு பார்த்திங்கனாக்கா 2 காயின் நமக்கு தேவை. இது பாலிகான் நெட்வொர்க்கில் இருக்குது. அதனால் பாலிகான் கேஷ் பீஸ்க்கு பாலிகானும், பாலிகான் யூஎஸ்டி நமக்கு பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் வேணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மினிமம் $1 நம்ம பேக்கேஜ் இருக்குது. அதனால் நான் ஒரு 2 பேக்கேஜ் பை பண்ணுறதுக்காக 6 யூஎஸ்டி பாலிகான் யூஎஸ்டி வாங்கியிருக்கேன். கேஷ் பீஸ் பார்த்திங்கன்னா பாலிகானில் நீங்கள் $1 மதிப்புள்ள கேஷ் பீஸ் இருந்தாவே போதும். இது பாயிண்ட் சென்ட்டில் தான் உங்களுக்கு போகுது. அதனால் ரொம்ப கேஷ் ஃபீஸ் கம்மி. அதனால் ஒரு பாலிகான் இருந்தாவே உங்களுக்கு ஆல் பேக்கேஜுமே பண்ணிக்க முடியும். அது $1 ஒருத்தப்புள்ள பாலிகான் வச்சுங்க. இது ரெண்டுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் வேலெட்டுக்கு கொண்டு வந்துடணும். இது எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே வீடியோஸில் நிறையா சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் வேலெட்டு க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தெளிவாக கேட்டுக்கிட்டு பண்ணிக்கலாம். உங்களுக்கு கைட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். இப்போ 2 காயின் நம்ம கொண்டு வந்தாச்சுங்க. யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னாக்கா $6 இருக்குது. அதேமாரி பாலிகானில் $1 ஒருத்தப்புள்ள பாலிகான் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இதுக்கு ஒரு ரெஃபர் லிங்க் வேணும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. இந்த ரெஃபர் லிங்க்கு இந்த வீடியோ கீழே என்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். ரெஃபர் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் அதை காப்பி பண்ணிங்க. அப்படி இல்லை இந்த வீடியோஸ் உங்களுக்கு யார் அனுப்புகிறாங்களோ அவங்கள்ட்ட அந்த லிங்க் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெஃபர் லிங்க் அனுப்பி உங்களுக்கு கைட் பண்ணுவோம். அந்த ரெஃபர் லிங்கை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ்ப்ளோர்னு இருக்கும். அதாவது சென்டராக எக்ஸ்ப்ளோர்னு இருக்கும். இந்த பேஜ்லேயே கீழே அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா இதுமாரி ஒரு பேஜ், சர்ச் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மேலே சர்ச் பாக்ஸ்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணுங்கள். அங்கே காப்பி பண்ணிங்க இல்லையா ரெஃபர் அட்ரஸ், அதை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துல கையை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டுன்னு வரும். பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்தோன்னே இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா இதுமாரி ஓப்பன் ஆகும். இதில் நெட்வொர்க் செலக்டர்னு இருக்கும். இதில் நம்ம பாலிகான் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். அதனால் அந்த பாலிகான் இருக்கு இல்லையா, இதை ஓகே பண்ணிங்க. இந்த க்ரீன் கலர் டிக் மார்க் ஆகிருக்கு பாருங்கள். பாலிகான் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு கீழே சர்ச்சுன்னு இருக்கும். சர்ச் கொடுங்க.
கொடுத்தீங்கன்னாக்கா கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா இதேமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன வேலெட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வேலெட்டோட லோகோ இருக்கும். இதுதான் நீங்கள் வேலெட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இந்த லோகோவை டச் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா வேலெட் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். வேலெட் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனோடனே உங்களுக்கு இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் நவ் அப்படின்னு இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் கோட் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுடைய ரெஃபர் ஐடி நம்பர் இதில் இருக்கும். அது லாஸ்ட்டாக இருக்கிறது தான் ஐடி நம்பர். அது இதில் டிஸ்பிளே ஆகும். அதை வேணால் நீங்கள் உங்களோட ரெஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் நவ்னு கொடுங்க. ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் வேலெட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருப்பீங்க, ஃபேஸ் ஐடி கொடுத்துருப்பீங்க, இல்லை நம்பரில் டிஜிட்டல்லையோ ஒரு நம்பரில் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும். இப்போ உங்கள் ஐடி ரிஜிஸ்டர் ஆகிட்டு அது ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னா கோ டு லாகின் பேஜ்னு வரும். கொடுத்தோன்னே லாகின் பேஜ் வரும். லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். உங்களுடைய ஐடி டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு ரெஃபர் லிங்க், உங்களுக்குள்ள ரெஃபர் லிங்க் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலெட் அட்ரஸ் இருக்கும். அடுத்தது ஸ்பான்சர் கோடு இருக்கும். அடுத்தது உங்களுடைய கோடு இருக்கும். கீழே வந்து உங்களுடைய பப்ளிக் வேலெட்டில் நான் $6 அங்கே வச்சுருந்தேன் இல்லையா, அதில் $1 போயிடுச்சு. மிச்சம் $5 பப்ளிக் வேலெட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற வேலெட்டில் இருக்குங்கிறது டிஸ்பிளே ஆகும். அதுக்கடுத்து உங்கள் ஸ்பாட் வேலெட் உங்களுக்கு இன்கம் வர்றதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். கீழே அப்படியே மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ $1 பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பேக்கேஜ் பண்ணுறதுக்கான அமௌண்ட் $5 அப்படின்னு காட்டி பை பண்ண சொல்லி இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்தடுத்த பேஜ் பை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கும். இப்போ நம்ம $1 பண்ணதுனால அதுக்கு அடுத்த பேக்கேஜான $5 இங்கே இருக்குது, வெயிட்டிங்கில் இருக்குது. இங்கே இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரவுண்ட் போட்டு ஒரு இது வந்து நீங்கள் என்ன பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த பேக்கேஜ் பூரா அங்கே வந்துடும். இப்போ $1 பண்ணியாச்சு, அதனால் இது ஆக்டிவில் காட்டுது. இப்போ அடுத்தது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா டேரெக்டாக இந்த இடத்துலையே பை நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பை நவ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதேமாதிரி கன்ஃபார்ம் மெசேஜ் கேட்கும். உங்களுடைய பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். திருப்பி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் பேக்கேஜ் பர்ச்சேஸ் ஆகிடுச்சு. இப்போ $5 பர்ச்சேஸ் ஆகிட்டு அடுத்தது $10 வந்திருக்கு. $10 பை பண்ணால் அதே சேம் தான். பை கொடுத்துட்டிங்கனாக்கா கன்ஃபார்ம் கேட்கும். ஓகே கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். இதுக்கு நீங்கள் வந்து டாலர் உங்கள் வேலெட்டில் இருக்கணும். டாலர் இருந்தால் தான் பண்ண முடியும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறது. ரிஜிஸ்டர் பண்ணி அடுத்தடுத்த பேக்கேஜ் மொத்தமே 6 பேக்கேஜ் தான். 6 பேக்கேஜும் பர்ச்சேஸ் பண்ணிங்க. இதில் எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டு பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லா பேக்கேஜுமே இதில் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய இதில் வந்து நீங்கள் பேக்கேஜை போய் எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து ஹோம்னு இருக்கிற 2வது பேக்கேஜ்னு இருக்குது பாருங்கள். அந்த பேக்கேஜை டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டு 2 பேக்கேஜ் பர்ச்சேஸ் ஆகிருக்கு. 3வது பேக்கேஜ் பர்ச்சேஸ் பை நவ்னு இருக்கு இல்லையா, அங்கே வெயிட்டிங்கில் இருக்குது. நீங்கள் 3வது பேக்கேஜ் வெயிட்டிங்கில் இருக்குது. அதேமாரி அடுத்தடுத்த பேக்கேஜ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கேஜ் இப்போ நான் எல்லா பேக்கேஜுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். என்னுடைய ஐடியில் மேக்ஸிமம் 6 பேக்கேஜும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வித்ட்ரால் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களோட டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே 6 பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன். 6 பேக்கேஜ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு இன்கம் எடுத்துட்டேன். இந்த பார்த்தீங்களா 6 பேக்கேஜுமே ஆக்டிவில் இருக்குது பாருங்கள். இப்போ 6 பேக்கேஜ்லேயுமே எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 மெம்பர்ஸ் டேரெக்ட் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. டேரெக்ட் மெம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி ரீபர்த் ஐடி வந்திருக்கு. இப்போ என்னோடய இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக ஒரு 400க்கு மேலே இன்கமும் வந்துருச்சு. 6 பேக்கேஜ் நாம் பை பண்ணி அதுக்கு கீழே 12 டேரெக்ட் மெம்பர்ஸ் கொடுத்து இதன் மூலயமா ஒரு $400க்கு மேலே இன்கம் எடுத்தாச்சு. நான் டோட்டலாக எவ்வளோ $186 கொடுத்து $400க்கு மேலே இன்கம் எடுத்துட்டேன். இதுக்கு மேலே வர்றது எல்லாமே எனக்கு டோட்டலாக இன்கம் தான். அப்படிங்கிறப்ப இதில் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இதில் வந்து இப்போ எப்படி வித்ட்ரால் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். வித்ட்ரால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்கள் டேஷ்போர்டு ஓப்பன் ஆனோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4வது ஆப்ஷன் வித்ட்ரால்னு இருக்கும். அந்த வித்ட்ரால் டச் பண்ணுங்கள். வித்ட்ரால் டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வித்ட்ரால் எலிஜிபிள் இருக்குன்னா அந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு காட்டும். இப்போ இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா $12.80 வந்து வித்ட்ரால் பண்ணலாம். வித்ட்ரால் எலிஜிபிள் இருக்குது. அந்த அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணுறதுக்கு அப்படிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித்ட்ரால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா எவ்வளோ வரும் அப்படிங்கிறது இங்கே கீழே $10.24 கிடைக்கும். இதில் வந்து 20% வந்து உங்களுக்கு வித்ட்ரால் அமௌண்ட் போயிடும். அது போக பேலன்ஸு $10.24 எனக்கு வேலெட்டில் வரும். இதை வந்து வித்ட்ரால் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னாக்கா இது டேரெக்டாக ஃபண்டு வேலெட்டுக்கு வித்ட்ரால் ஆகிடும். வித்ட்ரால் கொடுக்கும்போது வித்ட்ரால் கொடுத்த உடனே கன்ஃபார்ம் மெசேஜ் கேட்கும். உங்களுடைய பாஸ்வேர்டு தான் ஏற்கனவே சொன்ன மாரி உங்களுடைய பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா வித்ட்ரால் வந்துடும். அடுத்தது டேரெக்டாக இதேமாரி ஒரு ரொட்டேட் ஆகி வித்ட்ரால் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் வந்துடும்.
வந்துருச்சு அப்படின்னாக்கா மேலே வந்துருக்கு பாருங்கள் வித்ட்ரால் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு அப்படின்னாக்கா நேராக ஃபண்டு வேலெட்டுக்கு உங்களுக்கு வந்துடும். ஃபண்டு வேலெட்டுங்கிறது கீழே பார்த்தீங்கன்னாக்கா 5வது ஆப்ஷனாக இருக்கும். அந்த ஃபண்டு வேலெட்டை டச் பண்ணுங்கள். அதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே டாப்பில் ஃபண்டு வேலெட்டில் உங்களுக்கு அமௌண்ட் இருக்கும். மேலே டாப்பில் அமௌண்ட் இருக்கும், டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால தெரியல. அந்த அமௌண்ட் இந்த இடத்துல இருக்கும் ஃபண்டிங் வேலெட்டில். இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுடைய நியூ ஐடி போடுறீங்க அப்படின்னாக்கா அவங்க வேலெட்டுக்கு நீங்கள் டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுடைய மெயின் வேலெட்டுக்கு வேணும் அப்படின்னாக்கா கீழே லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். அதில் இந்த லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வித்ட்ரால்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வேலெட்டுக்கு வித்ட்ரால் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டு இங்கே டைப் பண்ணணும். இங்கே மேலே எவ்வளோ அமௌண்ட் காட்டுது, $9.60 காட்டுதுலேயே அதை அப்படியே டைப் பண்ணி வித்ட்ரால்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் வேலெட்டுக்கு வித்ட்ரா ஆகி உங்கள் கன்ஃபார்ம் கேட்கும். ஓகே மெசேஜ் உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா வித்ட்ரால் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். உங்களுடைய மெயின் வேலெட்டுக்கு ஏற்கனவே என்னோடய மெயின் வேலெட்டில் $83 தான் இருந்துச்சு, 80 சுவிட்ச் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா $92 அந்த வித்ட்ரால் பண்ண $9.60 இங்கே வந்துருச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வித்ட்ரால் பண்ணுறது. இதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னோடய நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுங்க. இது முழுக்க 100% டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம், 100% டிஸ்ட்ரிபியூட்டன் ஆகிடுது. நீங்கள் பிளானை பார்த்தீங்கன்னா தெரியும். 20, 40, 40 அப்படின்னு சொல்லிட்டு 3 லெவலில் 100% நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டு உங்கள் டீமுக்குள்ளேயே ரொட்டேட் ஆகிடும். உங்கள் டீமுக்குள்ளேயே திரும்ப ரொட்டேட் ஆகும். அதனால் வந்து எல்லாருக்கும் இங்கே இன்கம் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. இதை பார்த்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து பொறுமையாக பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க. வேறு எது டவுட் இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஜி பிஸ்னஸ் டிவி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கிரிப்டோ சம்மந்தமான வீடியோஸ் நம்ம நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கிடைக்கும். யார் யார் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.